ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். பிளான் யுவர் ஹாப்பி ட்ரிப்ஸ் வித் கே டிராவல்ஸ். அனைவருக்கும் வணக்கம். பாக்கியராஜ் சார் யார்கிட்டயோ இடம் எங்கன்னு கேட்டு தெளிவாக கேட்டதாக சொன்னார். முதல்ல அவன் தெளிவாக இருக்கான்னு பார்த்துருக்கணும். அது மாதிரி தான் எல்லாருக்கும் நடக்கும். எனக்கும் நடந்திருக்கு. அதான் அவராக இந்த கோடம்பாக்கத்துக்குள்ளேயே எனக்கு அப்படியே ஆப்போசிட் சைடில் சொல்லிட்டாங்க. ஸோ இதெல்லாம் நிஜமாகவே லைஃப்பில் நடக்கிற விஷயங்களே நிறைய ஹியூமர் கலந்துருக்கும். அவர் எதுக்காக சொன்னார்னா, எழில் வந்து ஹியூமர் சைடு போனது தான். ஆக்சுவலாக அவர் பிகினிங் ஸ்டேஜிலெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட், அப்புறம் லவ் சென்டிமெண்ட்ஸ், அதில் தான் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தார். ஆனால் அவர் ஹியூமர் சைடு போகும்போது அது வரவேற்பு ஜாஸ்தி. அது என்றைக்குமே நிலைச்சுன்னு இருக்கும். ஹியூமர் வந்து எப்போவுமே சினிமாவுக்குன்னு வரும்போது, ஒரு என்டர்டெயின்மெண்ட் மீடியாவுக்குள்ளே வரும்போது மக்கள் வந்து மனசார சிரிச்சிட்டு அது பண்ணுறல அதில் ஒரு எப்பவுமே தனி அலாதி ஒரு இன்பம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி படங்கள் கொடுக்கும்போது ஒரு மினிமம் கேரண்டி இருக்கும். அதை எப்போ கையாள ஆரம்பித்தாரோ அதிலேருந்து அவருக்கு தோல்வி இருக்காது. தோல்வி இருந்ததில்லை, இனிமேலும் இருக்காது. எனக்கு வாழ்த்த வயது இருக்குது, அதனால் வாழ்க பல்லாண்டு எழில். இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும். ஏன்னா 50 படம் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கம்மியாயிடும். அதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாம். நேற்று கூட ஒரு லால் சலாம் ஆடியோ லஞ்சுக்கு போயிருந்தேன். அவன் அதை பற்றியெல்லாம் கவலைப்பட்டாரா? இன்றைக்கும் சூப்பர் ஸ்டாராக தானே இருக்கார். ஸோ இதுக்கு சம்மந்தம் இல்லை. அதனால் இது அடிக்கடி தரவாதீங்க. ஸோ வயசு ஆனாலும் என்றைக்குமே வந்து சினிமாக்காரங்களுக்கு அது ஒரு இளமை இது கொடுக்கும். காரணம் வந்து இந்த நம்மளுடைய கற்பனைகள், அந்த மாதிரி கற்பனைக்கு வயசே கிடையாது. ஏன்னா நம்ம சின்ன வயசில் பார்த்த அனுபவங்களை இன்றைக்கி பண்ணும்போது நம்மளும் அந்த சின்ன வயசுக்கு போனால் தான் அதை படம் பண்ண முடியும். ஸோ அதனால் அந்த வயசு வந்து என்றைக்குமே ஒரு காரணமாக இருக்காது. என்றைக்கும் இளமையான படங்களை எடுத்துகிட்டு இருக்கலாம். இளமையான படங்கள் தான் இன்றைக்கி நல்லா ஓடுது. இன்றைக்கி தேட்டர்லேயே வந்து ஜனங்கள் பார்க்கணுன்னா யூத்து தான் வந்து பார்க்குறாங்க. ஸோ அதனால் இளமையான படங்களே நிறைய எடுக்கணும். எழில் நான் படித்த பள்ளிக்கூடம், நான் குடியிருந்த கோவில் அப்படின்லாம் சொல்லலாம். சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் அங்கேருந்து தான் அவரும் வந்தார். ஸோ நாங்கள் அப்போ அங்கே சந்தித்தது கிடையாது. எங்களுக்கு அப்புறமா ரொம்ப வருஷம் கழித்து தான் அவர் அது உள்ளேருந்து வந்தார். ஆனால் நேற்று சௌத்ரி சாரை பார்க்கும்போது அவர் இப்போ ஒரு மலையாளத்தில் ஒரு படம் பண்ணிகிட்ருக்காரு, தெலுங்கில் ஒரு படம் பண்ணிகிட்ருக்காரு. அதுவும் நியூ ஃபேஸ் டைரக்டர் தான். இது எத்தனை டைரக்டர் சார்? அதெல்லாம் யாரையா கணக்கு வச்சுருக்குது அப்படின்றது அவருக்கே தெரியல. ஸோ அப்படி நியூ ஃபேஸ் டைரக்டர்ஸு, நியூ ஃபேஸ் டெக்னீஷியன்ஸு, நிறைய ஆர்டிஸ்ட்டு இதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ண அவருக்கே கணக்கு தெரியல. அவர் இப்போ 98 படம் முடிஞ்சிச்சு. 100வது படம் மிகப்பெரிய படமாக அவர் படம் வரணும். அதுக்கு அவரே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அந்த ஸ்கூல்லேருந்து வந்த எழிலுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்தேன். இந்த சேம் டைம் தேசிங்க ராஜா ஆடியோ லான்ச் ஃபர்ஸ்ட் லுக் அந்த மியூசிக் டைரக்டர் வித்யாசாகர் சார் கூட நானும் பணிபுரிஞ்சிருக்கேன். ஞானசன் அந்த படமும் எழிலும் நல்ல மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். எழில் வந்து 25 வருஷம் அப்படிங்கிறது வந்து நமக்கு சொன்ன மாதிரி படைப்பாளிகளுக்கு வந்து வயசு கிடையாது. அவர் என்றும் 25 வயசோட இருக்கட்டும். 25 வயசாக மைண்டில் இருந்தால் தான் கதைகளும் வரும், ஹியூமரும் வரும், காட்சிகளும் வரும். அப்படி இயக்கக்கூடிய ஒரு திறமைசாலியான ஒரு இயக்குனர். வாழ்த்துக்கள் எழில். எழில வந்து பாராட்டணும்னு அவசியம் இல்லை. இங்கே வந்தாலே பாராட்ட தான் வந்திருக்கான்னு அவசியம். அதனால் தனியாக அங்கே வந்து பாராட்டுறதுக்குன்னு ஒரு வார்த்தை தேடணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது என்னென்னா, சிஷ்யன் வந்து சினிமாவுக்கு வந்து 25 வருஷம் ஆகிடுச்சு. ஆனால் அவர் குருவாக இருந்த எனக்கு வந்து இன்னும் ஒரு 5 வருஷம் கூட ஆகலை. அந்த மாதிரி ஒரு நினப்பில் தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன். நல்லா கவனிச்சிங்கன்னா நான் ஃபங்க்ஷன்லாம் வச்சுருக்கவே மாட்டேன். அதில் ஒரு புத்திசாலித்தனம் ஒன்று இருக்குது. பொதுவாக நம்ம எழில் வந்து கொஞ்ச நாள் என்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தார். பொதுவாக நம்ம அசிஸ்டன்ஸ் எல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கோம்னா, நல்ல அசிஸ்டன்ஸ்லாம் மறந்துடுவோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ராஜா சாருக்கு வந்து ஒரு கேக் கொடுக்கணும் அப்படின்னும் போது அதில் வழக்கமாக நம்ம எதாவது எழுதுவோம் இல்லையா? அதனால் இசையே புள்ளி புள்ளி புள்ளி, கடலே புள்ளி புள்ளி புள்ளி,
பார்த்திபன் அந்த மாதிரின்னு சொல்லிட்டு ஒரு கேக் ரெடி பண்ணி எடுத்துருவாங்க அப்படின்னு. பிரசாத் ஸ்டுடியோவில் அவருடைய டோர் வந்து 2 டோர் இருக்கும். இந்த டோரை திறந்துட்டு உள்ளே போகணும். இந்த டோரை திறக்கும் போது அது கேக் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு நான் திறந்து பார்த்தேன். பார்த்தா இசையே பூ இல்லி புள்ளி அப்படி இருக்கு. எனக்கு கெட்ட வார்த்தையில் திட்டு கோவம் வந்துருச்சு. யோ இல்லையா அது இசையே புள்ளின்னா புள்ளி வச்சுருந்தேன். இல்லை சார் நீங்கள் எப்போவுமே டிஃப்ரெண்ட்டாக தானே எதையாவது யோசிப்பீங்க, அதனால நீங்கள் அப்படி தான் சொல்லியிருப்பீங்கன்னு நினச்சி நான் எழுதிட்டு வந்தேன் சார் அப்படின்னு. இப்போது ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி இப்போ நான் புதுசாக பண்ணுற டீம்ஸ்னு ஒரு படத்துக்கு வந்து வேர்ல்டு புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் வந்து அது ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. அந்த ஃபஸ்ட் லுக் வந்து ஸ்க்ரீனில் சென்சார் சர்டிஃபிகேட்டோட ரிலீஸ் பண்ணதுக்காக அது வேர்ல்டு ரெக்கார்டு பண்ணியிருக்காது. அது என்ன அறியாமல் நடந்தது. ஸோ அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று வச்சுருந்தோம். அது சின்ன இடம். அது சார் இந்த இதெல்லாம் எங்கே வைக்கிறதுன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் வழக்கமாக இந்த கல்யாண மண்டபத்தெல்லாம் பன்னீர் தெளிக்கிறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும்ல, நுழைஞ்ச உடனே அந்த இடத்துல இதை வச்சுருங்க அப்படின்னு. அன்றைக்கி காலையில் வேகமாக அந்த அசிஸ்டண்ட் ஓடி வந்து பன்னீர் சொம்பு எவ்வளோ பெருசு வாங்கணும் சார் அப்படின்னு கேட்டார். எதுக்குங்க பன்னீர் சொம்பு? இல்லை நீங்கள் தானே சார் சொன்னீங்க பன்னீர் சொம்பு வைக்கிற இடத்துல அதை வைக்கணுன்ட்டு. முதல்ல பன்னீர் சொம்பை வச்சா தானே சார் அதை வைக்க முடியும். நான் சொன்னது ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன், இந்த இடத்துல வைங்க. ஸோ பொதுவாகவே நம்மக்கிட்ட ஒரு 100 பேர் 500 பேர் அசிஸ்டன்ட் டாக்டராக என்னுடைய இந்த 33 வருஷத்தில் வந்திருந்தால் கூட எழில் வந்து ஒரு ஸ்பெஷல் எழில். அதனால தான் எஸ் எழில்னு இருக்குது. எஸ் எழில்னா ரொம்ப ஸ்பெஷல் அவர். அதே மாதிரி சின்சியர், சைலண்ட். நாளைக்கு அவர் துள்ளும் பண்ணுவாருங்கிறதே தெரியாத அளவுக்கு என்கிட்ட இருக்கும்போது ரொம்ப ரொம்ப அமைதியாக இருப்பார். அவ்வளோ அமைதியான ஒருத்தர். கடைசியில் கொஞ்ச நாள் கழிச்சு நான் அவரோட யுத்த சத்தம்னு ஒரு படம் பண்ணுற அளவுக்கு அவர் வளர்ந்து இன்றைக்கி இந்த மேடையை அலங்கரிக்கிறதும். இந்த தேசிகராஜா 2வோட ப்ரொடக்ஷன் வந்து இன்ஃபினிட்டி கிரியேஷன்ஸ்னு போட்டிருக்கீங்க, வந்து தான் பார்த்தேன். மிஸ்டர் ரவிச்சந்திரன் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகள், விமலுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இன்ஃபினிட்டினா முடிவில்லாத அவ்வளோ பெரிய வெற்றியை தொடர்ந்து விமலும் பெற, இந்த தயாரிப்பாளர் பெற என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். எழில் சாரோட துல்லாமணம் துள்ளும் படம் உங்களுக்கு இப்போ 25 வருஷம். அவர் வந்து சொன்னார் 25 வருஷம்ட்டு ஷாக்காகி போச்சு. இவ்வளோ சீக்கிரம் வருஷம் ஓடி போச்சான்ட்டு. அப்போ என் கணக்கு பார்த்தேன் திருப்பாச்சு, நமக்கு சீக்கிரம் வந்துடுமோ அப்படின்ட்டு பயமாக இருக்கும். வருஷங்கள் வந்து இவ்வளோ சீக்கிரம் 25 வருஷங்கிறது டக்குனு வயசு நம்ம காட்டிடும்ல. ஆனால் எழில் சாரை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே இளமையான அளவர். அப்போ எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி இளமையோடு இருக்கார். துல்லாமணம் துள்ளும் படம் ரிலீஸ் ஆகும்போது அப்போ நான் உதவி இயக்குனர் இருக்கும்போது தெரியும் பொருளாதாரத்தை எவ்வளோ கஷ்டப்படும்ட்டு. ஒரு படம் பார்க்குறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தேட்டரில் போய் டிக்கெட் எடுத்து அதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படி கஷ்டப்பட்டு ஒரு படத்தை ஒரு தடவை பார்க்குறதே பெரிய விஷயமா இருக்கும். ஆனால் துல்லாமணம் துள்ளும் தான் அந்த கஷ்டத்துலேயும் நான் 2 தடவை பார்த்தேன் படத்தை. அவ்வளோ ஒரு ஸ்க்ரீன் பிளே, சென்டிமெண்ட்டு, சாங்ஸு, அந்த லாஸ்ட் கிளைமேக்ஸு, ஒரு படத்துக்கு எப்படி திரைக்கதை இருக்கணுங்கிறதுக்கு உதாரணமான படம் தான் துல்லாமணம் துள்ளும். அப்புறம் தீபாவளி படம் எல்லாம் பார்த்து எப்படி டக்குனு காமெடிக்கு மாறினாரு ஷாக்காக இருக்குது. ஒரு சீரியஸாக ஒரு சென்டிமெண்ட்டாக பண்ண ஒரு இயக்குனர் டோட்டலாக அப்படியே ஃபுல் காமெடி. சில காமெடி படம் எடுப்பாங்க, நமக்கு சிரிப்பு வராது. ஆனால் இவர் படம் தான் காமெடி படம் எல்லா சீனும் சிரிக்கிற மாதிரி இருக்கும். அது இந்த வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன் படத்துலலாம் காலையில் 6 மணி கோழி கொக்கோன்னு கூவிச்சு, அதை கேட்டாலே போதும். அந்த சீனை பார்த்தாலே நம்மளுக்கு எவ்வளோ துக்கம் இருந்தாலும் துயரம் இருந்தாலும் அந்த சீனை பார்த்தாலே டோட்டலாக ஓடிப்போம். என்னை பற்றி இயக்குநரில் காமெடி படம் பண்ணி மக்களை சிரிக்க வைக்கிறது மிகப்பெரிய கலை. அதை மிகப்பெரிய திறமை வேணும். அளவு வச்சிடலாம், அது மாதிரி த்ரில்லர் படம்லாம் நம்ம பயமுறுத்திடலாம். ஆனால் மனுஷனை சிரிக்க வைக்கிறது இருக்க அதுதான் பெரிய விஷயம். அதில் எழில் சார் வந்து அதில் இந்த காமெடி கிங்குன்னே சொல்லலாம். அவரை அதில் போயிட்டு இருக்காரு. அவருடைய வாழ்த்துக்கள். ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். Plan your happy trips with K Travels.